ஓகே ஏஞ்சலின். எஸ். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு, ஜாலியாக எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து யாரை கூப்பிட போகிறோம்? அடுத்து ஒரு முக்கியமான பர்சன், என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதாவது அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸில் இவங்களை பார்த்துருக்கோம். முக்கியமாக பாலிவுட்டில் நிறைய ஃபிலிம்ஸில் ஷிஸ் பீன் அப்படியே அவங்க ஸ்க்ரீனில் வந்தாங்க அப்படின்னா we can't take our eyes off her. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசைவிலையும் எவ்ரி மூவ் ஆஃப் ஹர்ஸ் has something to convey to us. She's brilliant performer. தமிழில் ஆல்ரெடி பாவக்கதைகள் அவங்கள பார்த்துருக்கோம். ஸோ இப்போ திருப்பியும் she's back அப்படின்றப்போ wow interesting என்ன இருக்குது இவங்க கிட்ட இந்த ஒரு படத்தில் அப்படின்ற எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ let's put our hands together and welcome Kalki ma'am onto the stage. How are you, ma'am? Good. Feeling happy to be here. We're also very, very happy to have you here. Yeah. So share a few words about Nesipaya. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much, ma'am. Thank you. Yeah, it's a pleasure to be here. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமன்னு தெரியல. நேசிப்பையா படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னால் அவரோட ஆக்டிங்கில் சொல்ல, அவரோட பர்சனாலிட்டிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வா சாரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார்கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப வெர்சட்டை, அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோட டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சாட்டிலிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறையா அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோடய படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்டே இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். The OG combo is back அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கணும் உங்களுக்கு புரியும். அண்ட்
ஸோ ஃபைனலி வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட பிரிட்டோ சார் அண்ட் ஸ்னேகா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதை நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.